ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி சன்னா மசாலா எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 2 பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி போட்டு வணக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வணக்கிக்கலாம். 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இஞ்சி, 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, 5 முந்திரி வச்சு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு பிரிஞ்சி இலைகள், 2 பட்டைத்துண்டு ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இது 2 நிமிஷம் வணக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரை இதில் அலசி ஊற்றிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சுருந்த சன்னாவை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடி ஆகிடும். 1 ஸ்பூன் சர்க்கரை, கசூரி மேத்தி, கடைசியாக இறக்கும்போது 1 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணி